ప్రతి అవసరము తీర్చువాడవు నీవే యేసయ్యా. ஒரு நாள் இரவு ராத்திரியிலே ஆண்டவர் நண்டையிலே சொன்னார், புரோகிராமை ராத்திரியில் எழுதினேன். ஒரு நாள் ராத்திரி நான் எழுதி கொண்டிருந்தான வேளையிலே செய்தி பெண் முன்பாக முட்டி போட்டு அழுது கொண்டிருந்தான். அங்கே அழுது கொண்டு என் முன்பாக அவன் இருந்தான். அது என்னால் அப்பொழுது புரிந்து கொள்ள முடியவில்லை. Sometimes onwards, it has become the responsibility to encourage people to get matured in the world. ஆகவே அந்த நாள் முடத்தோனி ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படியாகவும் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அவரை உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் ரெண்டிலே பேசினார். அந்த இரவேளையிலே ஆண்டவர் ரெண்டிலே சொன்னார் several things and he made a confession. அநேக காரியங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. And he said, I should become a preacher. என அநேக காரியங்கள் நடைபெற்றிருக்கிறேன், ஆனால் நான் ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதாக என்னிடத்தில் அவன் பகிர்ந்து கொண்டான். அங்கே நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வேண்டும் என்பதாக அவன் அண்டையிலே சொன்னபோது ஒரே நாள் ஆயிட முடியுமா? அது சாத்தியமல்ல. ஆனால் அங்கே ஐக்கியம் முக்கியமாக தேவைப்படுகிறது. அதுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அங்கே அனுபவப்பட வேண்டும். ஆனால் அங்கே ஒரு வாஞ்சையை நான் பார்த்தேன். அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது என்பதாக நான் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆகவே தான் இந்த பெரிதான கான்ஃபரன்ஸிலே கூட ஒரு குறுகிய நேரத்தை அவனுக்காக கொடுக்கும்படியாக நான் விரும்பினேன். ஆண்டவர் ஒரு சீஷோர், அவர் ஆண்டவர் என்னை காண்பித்தார். ஆண்டவர் அவனமாக என்னை காண்பித்தார். அழுது கொண்டிருக்கிற பொழுது responsibility of the parents and the church to lead them to maturity. அவனமாக ஆண்டவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் தாமே குடும்பத்தையும் பெரிதான சபையும் மக்களையும் அவரிடத்தில் நடத்தப்படியான ஒரு பொறுப்பை ஆண்டவர் பாஸ்டருக்கு கொடுத்தார். ஆகவேதான் அந்த நாள் முறை தொடங்கி நான் ஜனங்களை அவரிடையிலே வழிநடத்தி வருகிறேன். இவ்விடமாக அவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக புரோகிராமில் கடந்து செல்வோம். முதலாவதாக நான் இருப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் நல்லா விழிப்பா இருக்கீங்க? இன்னைக்கு இப்போ கொஞ்சம் பேர் தான் விழிப்பா இருக்க போகிறது. ஆனால் நாம் ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட கூட நான் பார்த்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய நாய் இந்த ரோட்ல ஓடிடுச்சு. அது அடிபடாமல் இருக்கும்படியாக ஓடி அதை பிடிச்சு கொள்ள போனேன். அங்க ஒரு லாரி, ஒரு மினி லாரி வந்துச்சு, அது இடிச்சிட்டு ஒருவேளை அது இடிச்சிருந்தா நான் செத்துருப்பேன் ஒருவேளை அதை நினைச்சேன். Because I had a lot of injuries.
ஆனால் அது மூலமாக நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. But then I understood. அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன். It is not the will of the Lord for me to die. ஆண்டவர் நான் மரிப்பதற்கு அவர் விருப்பமில்லாதவராய் இருந்தார். But he let me go away with just scratches. I have stitches. கையிலே காலிலே அந்த சிராய்ப்புகளோடு நான் செல்லும்படியாக அவர் விட்டுவிட்டார். I understood there's a lot of prayers for me. நான் புரிந்து கொண்டேன், எனக்காக अनेक பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள் என்று. Thank you for that. அதற்காக உங்களுக்கு நன்றி. So I want to talk about a specific thing. ஒரு முக்கியமான குறிப்பிட்ட காரியத்தை உங்களோடு கூட நான் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். This is something that's very important in this people for this life. நம்முடைய ஜனங்களுக்கு நமக்கும் அது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. The adults are already matured. அங்கே பெரியவர்கள் முன்பாகவே முதிர்ச்சி அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். But we have certain young minds that are present right here. இந்த இன்னுமாக வாலிப உள்ளங்கள், வாலிப எண்ணமுடையவர்கள் अनेक பேர் இருக்கிறோம். And we need to understand. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். We are in our own self will. நாம் நம்முடைய சுய சித்தத்திலே ஈடுபடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். So let me tell you what self will is. அந்த சுய சித்தம் என்றால் என்ன, சித்தம் என்றால் என்ன என்று உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். And please, the youth who are present here, every youth. ஆகவே நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். The youth who are present here. அங்கே अनेक வாலிபர்கள் இருக்கிறீர்கள். Please listen to me. ஆகவே வாலிபர்கள் முக்கியமாக கவனியுங்கள். So we are going to talk about self will. சுய சித்தம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Self will. சுய சித்தம் is one's own willful desires. அது ஒருவருடைய தனிப்பட்ட ஆசைகளாக இருக்கிறது. It's one's own thoughts. நம்மளுடைய சிந்தனைகளாக இருக்கிறது. It's one's own self reactions. ஒருவருடைய சுய கிரியைகளாக இருக்கிறது. So what is self will? ஆகவே இந்த சுய சித்தம் என்றால் என்ன? In reality we think that we can control everything. Youth people, வாலிபர்களாகி நாம் நினைத்துக் கொள்கிறோம் நாம் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம் என்று. but that is just an illusion. ஆனால் அது ஒரு மாயையாக இருக்கிறது. It is not the reality. அது உண்மையாக அல்ல. You think everything is contained within your hand. எல்லாம் உங்கள் கைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள். But it is not. ஆனால் அப்படி அல்ல. There are many processes of life. நம்முடைய வாழ்க்கையில் अनेक பகுதிகள் உண்டு. So we shall not approve to the pattern of this world. ஆகவே இந்த உலகத்தின் பின்னாக உலகத்தின் போக்குக்கு ஏற்றபாடு நாம் இருக்கக்கூடாது. I have selected certain Bible verses. நான் ஒரு சில வேத வசனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். Which highly explains about self will. சுய சித்தம் என்றால் என்ன என்பதை குறித்து இவைகள் எடுத்து காட்டுகிறது. From the most wise Solomon அதிக புத்தியுடைய சாலமோனிலிருந்து to the most faithful Paul. விசுவாசமுள்ள பவுல் வரைக்கும். So the first thing we are going to see about, நாம் பார்க்க போற முதல் காரியம் என்னவென்றால், why am I self-willed? நான் ஏன் சுய சித்தமுடையவனாக இருக்கிறேன்? Can everybody who have a Bible please open their Bible? Those who do not have a Bible can open their digital content. வேதம் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வேதாகமத்தை திறந்து கொள்வார் கேட்டுக்கொள்கிறேன். வேதாகமம் இல்லாதவர்கள் போனை திறந்து கொள்வதாக கேட்டுக்கொள்கிறேன். வசனத்தை பார்க்கிறேன். Ecclesiastes 7:29. பிரசங்கி 7:29. Can someone read that please? இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். Initially, ஆரம்பத்திலே God created man as perfect. தேவன் மனுஷனை ஒரு பூரணமாக சிருஷ்டித்தார். With content. ஒரு சமாதானத்தோடு சிருஷ்டித்தார். With love. அன்போடு சிருஷ்டித்தார். Feeling. உணர்வோடு சிருஷ்டித்தார். But man, us, ஆனால் மனுஷர்களாகி நாமோ turn into many schemes. பலவாறாக மாற்றம் அடைந்திருக்கிறோம். These schemes இந்த மாற்றங்கள் further lead us into the water of subconsciousness and doubt. நம்முடைய சுய மனசாட்சிக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறது. And these questions pile up, keep on piling up. இந்த கேள்விகள் நமக்குள்ளாக தேங்கிக் கொண்டே இருக்கிறது. No, we have our own self-generated thoughts. நமக்குள்ளாக சுயமாக எழுந்த எண்ணங்கள் இருக்கிறது. And that keep piling up in our mind. அது நம்முடைய எண்ணங்களிலே தேங்கிக் கொண்டிருக்கிறது. And that leads to schemes. அதுதான் இவ்வளவான மாற்றங்களுக்குள்ளாக செல்கிறது. So when you have these thoughts, இவ்வளவான எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, one day you wake up. ஒரு நாள் நாம் விழிப்போம். Then when you understand the reality, உண்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது,
ஒரு நொடி பொழுதிலே நீங்கள் விரும்புவதை எல்லாம் அதில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். Lot of digital content, எல்லா வகையான டிஜிட்டல் கான்டென்ட்டும் அதில் உண்டு. lot of ideologies, நிறைய கருத்துகள் உண்டு. lot of preachers, அநேக பிரசங்கங்கள் உண்டு. lot of different walks of life. வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு பகுதிகளும் உண்டு. So these in data that we consume நாம் இதில் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு காரியமும் generates as schemes in our lives. நமக்குள்ளாக நம்முடைய ஜீவியத்திற்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. So man having a consciousness, மனிதனுக்காக ஒரு மனசாட்சி உண்டு. a consciousness, a thinking capacity in his own mind, நமக்குள்ளாக சிந்திக்கும்படியான ஒரு எண்ணம் உண்டு. scheme arises. அங்கே ஒரு மாற்றம் நிகழ்கிறது. Ecclesiastes 7:29, if you can see the Bible verse again. பிரசங்கி 7:29 நீங்கள் விட்டு பார்க்கும் பொழுது It was written by Solomon. அது சாலமோனால் எழுதப்பட்டது. The whole collection of books was called as Songs of Solomon. அந்த பகுதி முழுவதுமாக உன்னத பாட்டு என்று அழைக்கப்பட்டது. Solomon was the wisest man in all land. சாலமோன் அநேகரிலும் ஞானமுள்ளவனாக இருந்தார். He had rational thinking. எது சரி எது தவறு என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியும். But later in Solomon's life, ஆனால் பின்பு சாலமோனுடைய ஜீவியத்தில், no, think about Solomon, he's the most wisest man alive. சாலமோன் தான் மிகவும் ஞானமுள்ளவனாக இருந்தான். He turned to idolatry. அவன் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக கடந்து சென்றான். He himself turned to idolatry. அவன் தானாகவே விக்கிரக ஆராதனைக்குள்ளாக கடந்து சென்றான். My people, he's a wisest man there is to be alive. உயிரோடு அங்க இருந்தவர்களிலே அவன்தான் ஞானமுள்ளவனாக இருந்தான். And he had a scheme in his own mind, அவனுக்குள்ளாக ஒரு திட்டம் இருந்தது, which consumed him and his kingdom. அவனுடைய ராஜ்யத்தை முழுவதுமாக அதை எடுத்துக்கொண்டது. So this is the first one. இதுதான் முதல் காரியம். This is why we are self-willed. இதனால் தான் நாம் சுய சித்தமுடையவர்களாக இருக்கிறோம். We have a lot of schemes in our mind. நமக்குள்ளாக அநேக திட்டங்கள் இருக்கிறது. We have a thinking capacity. நமக்குள்ளாக யோசிக்கும்படியான திறன் இருக்கிறது. And that buries our godly consciousness. அது தேவனுடைய சித்தத்தை நமக்குள்ளாக புதைத்து போடுகிறது. So we saw the first one. நாம் முதல் காரியத்தை இப்பொழுது பார்த்தோம். Let us see the second one. இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். What does self-will bring? அந்த சுய சித்தம் எதை கொண்டு வரும்? Let us all read Ephesians 4:18, please. எபேசியர் 4:18 நாம் வாசிப்போம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. Can you read that again, please? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. Ignorance. அறியாமை. It brought ignorance. அது அறியாமையை கொண்டு வந்தது. Self-will is a சுயசித்தம் என்பது a blockade ஒரு தடைக்கல் போன்று இருக்கிறது between faith and reasoning. விசுவாசத்திற்கு கல்லாக இருக்கிறது. It is a blockade because அது ஏன் ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது என்றால் it is bringing us ignorance. அது நமக்குள்ளாக அறியாமையை கொண்டு வருகிறது. Our eyes are covered like a horse. நம்முடைய கண்கள் கடிவாளத்தை போன்று நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. We can only see straight. நம்மால் நேராக மட்டும் தான் பார்க்க முடிகிறது. What we say and what we do is the truth. நாம் செய்கிறதும் நாம் பார்க்கிறது மட்டுமே உண்மை என்று நினைத்துக் கொள்கிறோம். In our own minds. நம்முடைய எண்ணங்களிலே அப்படி நினைத்துக் கொள்கிறோம். So that is what self-will brings. அதைதான் சுயசித்தம் என்பது கொண்டு வருகிறது. Ignorance. அறியாமை. If you even know what you're doing, நாம் என்ன செய்கிறோம் என்று நாம் அறிந்த போதிலும் your own consciousness or your own self-will நம்முடைய சுயசித்தம் அல்லது நம்முடைய மனசாட்சி will still let you do the same thing again. நம்ம அதை அறிந்த போதிலும் மீண்டுமாக நாம் அதையே செய்ய தூண்டும். Because you might just think it was just one time. நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் இது ஒரு முறை தானே என்று. But you keep on doing that continuously. ஆனால் மீண்டுமாக நாம் அதையே செய்யும் பொழுது it becomes a pattern of events. அது ஒரு தொடர்ச்சியாக ஒரு இருக்கிறது. Can we also see Ephesians 4:19, please? The same second verse after that, 19. எபேசியர் 4:19 உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். So I said, why am I self-willed? நான் ஏன் சுயசித்தமுடையவராக இருக்கிறேன் என்று நான் Now we are talking about what does self-will bring. இப்பொழுது சுயசித்த
சித்தம் என்பது எதை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம். First, it brought ignorance in life. முதலாவது அது அறியாமை கொண்டு வந்தது. Second, it brought no feeling in their hearts. இரண்டாவது உணர்வில்லாத ஜீவியத்தை நமக்குள்ளாக See, கொடுத்தது. man 10 years ago, மனிதன் 10 வருடங்களுக்கு முன்பாக even if he saw a dog or a poor person on the road, ஒரு நாயை பார்த்தாலோ அல்லது ஒரு ஏழை மனிதனை பார்த்தாலோ he would take out the money in his pocket or give the food that he has. அவருடைய பாக்கெட்டில் இருந்து பணத்தையோ அல்லது அவர்களிடத்தில் இருக்கும் உணவையோ கொடுப்பார்கள். Now, how many of us just drive past by, நாம் எத்தனை பேர் அவனமாக கடந்து செல்லும் பொழுது seeing that poor man suffer on the road? ஒரு ஏழை மனிதன் அவனமாக இருப்பதை பார்த்து Why have us humans brought ignorance and no feeling in our hearts? நமக்குள்ளாக அந்த அறியாமையும் உணர்வில்லாத ஜீவியத்தை நாம் கொண்டவர்களாக இருக்கிறோம். We were supposed to be lovable creatures. தேவன் நம்மை சிருஷ்டித்த பொழுது நாம் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்தார். Where's the love now? ஆனால் இப்பொழுது அந்த அன்பு எங்கே இருக்கிறது? Can you search for that love in your hearts? உங்களுடைய இதயத்திலே அந்த அன்பிற்காக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியுமா? And will you find that love if you search for it in your heart? அதை நீங்கள் ஆராயும் பொழுது உங்களுக்கு அந்த அன்பு கிடைக்குமா? And if you can, that is well and good. உங்களுக்கு அது கிடைக்கும் என்றால் அது நல்லது. But if you are still stone-hearted, ஆனாலும் நீங்கள் கடின இதயமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் to other feelings of people, மற்றவர்களுடைய ஜீவியத்தை குறித்து உணர்வில்லாதவர்களாக you இருப்பீர்கள் are என்றால் still a blind horse. குருட்டாட்டமான ஜீவியத்திற்குள்ளாக இருக்கிறீர்கள். Exactly, that's the word. And now the third thing we are going to see. இப்பொழுது நாம் மூன்றாவது காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். So I've talked about self-will right now. Two subheadings. சுய சித்தம் என்றால் என்ன என்பதை குறித்து 2 தலைப்புகளிலே பார்த்தோம். I should talk about this also. இதை குறித்தும் நான் பேச வேண்டும். Self-awareness. விழிப்புணர்வு, சுய விழிப்புணர்வு என்றால் என்ன? Yes, now people are saying I am all conscious, I am connected to nature, I know my vibe. இப்பொழுது ஜனங்கள் சொல்வதுண்டு, நான் எல்லாவற்றையும் குறித்து அறிந்திருக்கிறேன், இயற்கை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் குறித்தும் விழிப்புணர்வு எனக்கு உண்டு. I can differentiate between right and wrong. என்னால் நன்மை தீமை எது என்று அறிய முடியும் என்றும் கூறுகிறார்கள். That is totally wrong. அது தவறு. Yes, you can understand to a certain point. ஒரு குறிப்பிட்ட மட்டுமாக உங்களால் அறிந்து கொள்ள முடியும். Maybe your intelligence has been developed to understand the whole thing. அதை முற்றிலுமாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுடைய அறிவு வளர்ந்திருக்கலாம். But your self-awareness ஆனால் உங்களுடைய சுய விழிப்புணர்வு stops you from doing the will of the Lord. தேவனுடைய சித்தத்தை செய்வதிலிருந்து உங்களை தடுக்கிறது. Let me give you a perfect example for self-awareness. இந்த சுய விழிப்புணர்வை குறித்து ஒரு சரியான எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு கூறுகிறேன். In Bible school they call it the law of consciousness. வேதாகம கல்லூரியிலே இவனமாக மனசாட்சி சட்டம் என்று அழைப்பார்கள். Yes, the law of consciousness. மனசாட்சியின் சட்டம். Can we all read Genesis 3:7 please? Please take your Bibles. Please read the verses. ஆதியாகமம் 3:7. This is the first example of self-awareness. இந்த சுய விழிப்புணர்வை குறித்து முதல் எடுத்துக்காட்டாக இது இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். Genesis 3:7. ஆதியாகமம் 3:7. Who is the Bible talking about? யாரை குறித்து இந்த வேதவசனம் பேசுகிறது? Can someone tell me? யாராவது கூற முடியுமா? Yes, exactly. Thank you. People from Nandiyambakam. நந்தியம்பாக்கம் சபையிலிருந்து வந்தவர்களுக்கு நன்றி. Adam and Eve. ஆதாம் ஏவாள். When they ate the fruit of consciousness, அவர்கள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை உண்ட பொழுது they had self-awareness. அவர்களுக்குள்ளாக அந்த சுய விழிப்புணர்வு ஏற்பட்டது. But what did that fruit even bring them? அந்த பழம் அவர்களுக்கு என்ன கொண்டு வந்தது? Only consciousness. மனசாட்சி மாத்திரம்தான். They knew they were naked. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். This is the first example that is present in the Bible about self-awareness. இந்த சுய விழிப்புணர்வை குறித்து வேதாகமத்தில் கூறப்பட்ட முதல் எடுத்துக்காட்டு இதுதான். And look where Adam and Eve led their lives to. அதற்கு பின்பாக ஆதாமும் ஏவாளும் அவருடைய ஜீவியத்தை எவ்வாறு ஜீவித்தார்கள் என்பதை பார்த்தோம். When they knew they were naked. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தபோது Adam and Eve. ஆதாமும் ஏவாளும் They covered themselves with fig leaves. அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்களுடைய சரீரத்தை மறைத்துக் கொண்டார்கள். When God came, தேவன் வந்த பொழுது they were humiliated to go in front of God. அவர்கள் பயந்து போனார்கள், தேவனிடத்தில் செல்வதற்கு பயந்து போனார்கள். Because they understood that they were naked. அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். So this self-awareness didn't bring them anything.
இந்த சுய விழிப்புணர்வை எதையும் அவர்களுக்குள்ளாக கொண்டு வரவில்லை. It just put them in the wilderness. அவர்களை இந்த வனாந்திர பாதையிலே கொண்டு சென்றது. No food and water. அவர்களுக்கு ஆகாரமும் தண்ணீரும் இல்லை. They were living in a beautiful garden. அவர்கள் அதற்கு முன்பாக ஒரு அழகிய தோட்டத்தில் ஜீவித்து வந்தார்கள். Because of their own self-awareness, அவருடைய சுய விழிப்புணர்வின் மூலமாக they were thrown in the desert. அவர்கள் அந்த வனாந்திரத்திலே தள்ளப்பட்டார்கள். So self-awareness is a good thing. ஆகவே இந்த சுய விழிப்புணர்வு நல்லதுதான். But when it comes to your internal spirituality, ஆனால் அது நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான ஆவிக்குரிய ஜீவிதத்திற்குள்ளாக you வரும்போது should be able to understand that self-awareness will not bring God. அந்த சுய விழிப்புணர்வானது தேவனை உங்களுக்குள்ளாக கொண்டு வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள Only வேண்டும். that faith you have, the faith you cultivate in your lives, அந்த உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் விசுவாசமானது will bring you closer to God. உங்களை தேவனுக்கு அருகாமையில் அழைத்து செல்லும். See, I say this because இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால் I've seen it in my own life. என்னுடைய சொந்த ஜீவியத்திலே நான் இதை பார்த்திருக்கிறேன். I was in self-will. நான் சுய சித்தம் கொண்டவனாக இருந்தேன். God took me nowhere. தேவன் என்னை எங்கும் அழைத்து செல்லவில்லை. God didn't give me signs and wonders. தேவனுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிக்கவில்லை. The Holy Spirit didn't speak to me. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசவில்லை. But when I let go of the mind that I have, ஆனால் என்னுடைய சுய சித்தத்தை நான் புறம்பே தள்ளிவிட்ட போது God came to me. தேவன் எனக்குள்ளாக வந்தார். Not physically, சரீர பிரகாரமாக but to அல்ல. a point of understanding ஆனால் அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு that I'm alive with God. நான் தேவனால் ஜீவிக்கிறேன் என்று. So this is the third thing. இதுதான் மூன்றாவது காரியம், Self-awareness. சுய விழிப்புணர்வு. So let us read the fourth thing now. இப்போது நான்காவது காரியத்தை குறித்து பார்ப்போம். How self-will manipulates our mind. அந்த சுய சித்தமானது எவ்வளமாக நம்முடைய மனதை மாற்றுகிறது என்று. Please, youth people, if you have your Bible or if you have your phones, please take and read the verse. வாலிபர்கள் உங்களிடத்தில் வேதாகமம் இருக்கும் என்றால் இந்த வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 1 Timothy 6:3 to 11. 1 தீமோத்தேயு 3 to 11. 3 11. You have to read the verse by verse, and I will say what it means. One second. Youth, please listen to the verses. வாலிபர்கள் இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். Even if you are so tired to open your Bibles, ஒருவேளை உங்கள் வேதாகமத்தை திறப்பதற்கு நீங்கள் சோர்வுள்ளவர்களாக இருந்தால் hear us, oh please. நாங்கள் கூறுவதை கேளுங்கள். Read the verses 6:3 first. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால். Verse 3 talks about false teaching. இந்த மூன்றாவது வசனம் கள்ள உபதேசங்களை பற்றி கூறுகிறது. We have our own ideologies, நமக்குள்ளாக சொந்த எண்ணங்கள் உண்டு, and we have different people giving us different sermons. ஒவ்வொரு போதகரும் நமக்கு அநேக விதமான போதகங்களை கூறுவார்கள். So we get mixed up in the mind. இவை எல்லாம் நம்முடைய மனதிலே கலந்து கொள்ளுகிறது. What you see in the internet, நாம் இணையதளத்தில் பார்ப்பது is what you believe. அதை தான் நீங்கள் நம்புகிறீர்கள். That is false teaching. அதுதான் கள்ள போதகம். The youth people, please listen to these verses. வாலிபர்கள் இதற்கு நன்றாக கவனம் செலுத்துங்கள். Can we read verse 3 and 4 again, please, continuously? ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி. Yes, the fourth verse. Can we all see the fourth verse, please? நாம் நான்காவது வசனத்தை பார்ப்போம். It talks about foolish questions. Foolish questions. முட்டாள்தனமான கேள்விகளை பற்றி இது கூறுகிறது. Not exactly foolish. அதாவது சரி முட்டாள்தனம் என்று அல்ல. Doubtful questions. சந்தேகம் நிறைந்த கேள்விகள். So these questions bring இந்த இவ்விதமான கேள்விகள் quarrel in our mind. நம்முடைய மனதில் ஒரு சண்டையை கொண்டு வருகிறது. I know a person who told me, why should I go to church? நான் ஏன் சபைக்கு செல்ல வேண்டும் என்று கூறிய ஒரு மனிதரை பற்றி எனக்கு தெரியும். I am not satisfied with the people. நான் இந்த ஜனங்களை குறித்து திருப்தி அடைவதில்லை. I am not satisfied with the things that they do. அவர்கள் செய்கிற காரியங்கள் எனக்கு திருப்தி ஆவதில்லை. It is not about your own satisfaction.
இது உங்களுடைய தனிப்பட்ட திருப்தி அடைதல் என்பது அல்ல. It is not about having causes of quarrel. இது ஏதோ சண்டை கொண்டு வருவதாக அல்ல. You should not battle inside your own mind. உங்கள் மனதிற்குள்ளாக நீங்கள் விதமாக சண்டையிடுவதாக இருக்கக்கூடாது. If you keep on battling with your mind, உங்கள் மனதிற்குள்ளாக நீங்கள் இவனமாக சண்டை போட்டுக் கொள்ளும் பொழுது when will you find the time to battle the evil forces that are in front of you? உங்களுக்கு முன்பாக இருக்கிற பொல்லாங்கானின் கிரியைகளுக்கு முன்பாக எப்பொழுது நீங்கள் சண்டையிடுவீர்கள்? The evil forces that bring you depression, anger, suffering. உங்களுக்குள்ளாக பயத்தையும் ஏமாற்றத்தையும் கொண்டு வருகிற இவ்விதமான பொல்லாங்கான கிரியைகளுக்கு Pain, physical and mental. வேதனைகள் சரீர பிரகாரமாகவும் மனதிற்குள்ளாகவும் இருக்கிற It வேதனைகள் brings causes of quarrel. அது நமக்குள்ளாக ஒரு சண்டையை ஏற்படுத்துகிறது. Please people, listen to me when we read the 5th verse right now. நாம் இந்த 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை கவனமாக கேளுங்கள். கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. These talk about leaving perversiveness நமக்குள்ளார கெட்ட சிந்தனைகள் அக்கிரமமான சிந்தனைகளை கொண்டு வருவது inside the human mind. நம்முடைய மனதிற்குள்ளாக. See, the human mind is only connected with the neurons. Yes, தமிழிலே சொல்லுங்க neurons. நம்முடைய மனதானது நியூரான்களால் இணைக்கப்பட்டிருக்கிறது. The mind. நம்முடைய மனது. It's just a brain. It's just a brain. We just have a brain. நமக்கு ஒரு மூளை தான் இருக்கிறது. You can think you are all intelligent. I also think that. நாம் நினைத்துக் கொள்கிறோம் நாம் நன்றாக அறிவில் தேர்ந்தவர்கள் என்று. But that brings you a sense of ego. அது நமக்குள்ளாக ஒரு ஈகோவை கொண்டு வருகிறது. You start building walls around you. நமக்கு முன்பாக ஒரு சுவரை கட்டிக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். So we should leave perverseness of human mind. ஆகவே அவ்விதமான விபரீதமான காரணங்களை விட்டு நாம் விலக வேண்டும். Let us all please read verse 6. நாம் இப்பொழுது 6வது வசனத்தை வாசிப்போம். This is the vital verse in this whole passage. இது மிகவும் முக்கியமான வார்த்தை இந்த மொத்த அதிகாரத்தில். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதே, bring contentment. போதும் என்கிற மனம். Contentment in God. தேவனுக்குள்ளாக ஒரு திருப்தி அடைதல். இயேசு எனக்கு போதும். இயேசு மாத்திரம் எனக்கு போதும். God is enough. இயேசு மாத்திரம் எனக்கு போதும். Yes, you need your luxuries to live. நமக்கு இவ்விதமான ஆடம்பரமான வாழ்க்கை தேவைதான். Yes, you need your food to survive. ஜீவிப்பதற்கு உங்களுக்கு ஆகாரம் தேவைதான். But when you bring contentment of God in your life, ஆனால் அவ்விதமான தேவனுடைய திருப்தி உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது all the certainties change. எல்லா காரியங்களும் மாற்றப்படுகிறது. Can we read verse 7 please? 7வது வசனத்தை வாசிப்போம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். What a beautiful verse. எவ்வளவு அருமையான வார்த்தை. Sobering certainties of life. நம்மளை தெளிவுபடுத்தும் காரியங்கள். Because we don't bring anything into this world. நாம் எதையும் இந்த ஜீவியத்திற்குள்ளாக கொண்டு வருவதில்லை. We just have a flesh suit. That's all. A suit, a flesh suit. நமக்குள்ள வெறும் அந்த மாம்சம் மாத்திரம் தான் இருக்கிறது. And when you go to the sand, நாம் மீண்டுமாக மண்ணுக்குள்ளாக செல்லும் பொழுது that also goes nowhere. அதுவும் இருந்த இடம் தெரியாமல் போகிறது. So we do not know when we are going to die. ஆகவே நாம் எப்பொழுது மரிப்போம் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். These are sobering certainties of life. இதுதான் நம்முடைய ஜீவியத்தை குறித்து நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறது. But let us read verse 8 please. 8வது வசனத்தை வாசிப்போம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். This verse is a little bit tricky. இது ஒரு சவால் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. How can we find content in eating food and having clothes? ஆகாரத்திலேயும் உடையிலேயும் நாம் எவ்வாறு திருப்தி அடைவது? We have certain things in our life நம்முடைய ஜீவியத்திலே ஒரு சில காரியங்கள் உண்டு that we do not have contentment with. நாம் திருப்தி அடையாத காரியங்கள் பல உண்டு. But when we have food, ஆனால் உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது that brings contentment in life. அது நம்முடைய ஜீவியத்திற்கு ஒரு திருப்தியை தருகிறது. It is very vital in our lives. அது நம்முடைய ஜீவியத்திற்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Can we read verse 9 please? ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும்
சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். This verse explains about இந்த வார்த்தை dangers and misery of wealth. செல்வத்தினால் வரும் அழிவை குறித்து கூறுகிறது. Let me tell you something with an example. இதை ஒரு உதாரணத்தோடு நான் கூறுகிறேன். When you didn't have money, a certain person in life I've seen. நான் என்னுடைய ஜீவிதத்தில் ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன். When you didn't have money, உங்களுக்கு பணம் இல்லாத போது he could eat everything. அவர் எல்லாவற்றையும் உண்ண முடியும். But when he had a whole lot of money in his life, ஆனால் அவருடைய ஜீவிதத்தில் நிறைய பணம் இருக்கும் பொழுது, if he even had to drink one glass of a sweet milk, இனிப்பான பாலை எடுத்துக்கொள்ள வேண்டும் his என்றால் sugar will shoot up. அந்த சுகர் சர்க்கரை அளவு அவருடைய சர்க்கரை வியாதி அதிகமாகிவிடும். சர்க்கரை வியாதி அதிகமாகிவிடும். So what good does that money bring? ஆகவே இந்த பணமானது எதை நம்முடைய ஜீவிதத்தில் கொண்டு It வருகிறது? only brings us misery. அது நமக்கு அழிவை மாத்திரமே கொண்டு வருகிறது. Sometimes it brings us joy. ஒரு சில நேரங்களில் அது நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. But when we do the positive things of life. ஆனால் நாம் நேர்மறையான காரியங்களை செய்யும் பொழுது, Let us read verse 10 please. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். Greed pierces with sorrow. பேராசை நம்மை வேதனைக்குள்ளாக அழைத்து செல்கிறது. வேதனை வைத்து குத்துகிறது. வேதனை வைத்து குத்துகிறது. It really pierces you. அது அவனமாக நம்மை உருவ குத்துகிறதா இருக்கிறது. That greed of having everything. எல்லாவற்றையும் நாம் அடைய வேண்டும் என்கிற பேராசை is also a way of self manipulation. நம்மை நாமே இவனமாக மாற்றுகிறதா இருக்கிறது அது. No, greed is also a way of self manipulation. பேராசை என்பது நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. Now let us read the 11th verse please. The most important verse in the whole thing I just told you. நான் இவ்வளமாக கூறிய எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமான வார்த்தை. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. But you, O man of God, those who have an English Bible, read the verse again. நீயோ தேவனுடைய மனுஷனே, You, O man of God. இவைகளை விட்டோடி. No, translate please. You, O man of God. தேவ மனுஷனே, நீயோ தேவ மனுஷனே, flee from these things. இவைகளை விட்டு ஓடு. Cultivate love. அன்பை அடைந்துகொள். Cultivate godliness. தேவ பக்தியை உங்களுக்குள்ளாக வளர்த்துக் Cultivate faith. விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். And your self will break. அப்பொழுது உங்களுடைய சுய சித்தமானது உடைந்து போகும். This verse, this whole verse, 1 Timothy 6:3-11. இந்த 1 தீமோத்தேயு 6:3-11 வரை talks about how self will manipulates our minds. எவ்வளமாக இந்த சுய சித்தமானது நம்முடைய மனதை கையாளுகிறது என்பதை பற்றி கூறுகிறது. Some people still don't understand what I'm trying to say. ஒரு சிலர் இன்னுமாக நான் என்ன கூற வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. So let us see the 5th topic then. நாம் 5வது தலைப்பை குறித்து பார்ப்போம். Renewal of minds. நம்முடைய மனது சிந்தை புதிதாக்கப்பட வேண்டும். Romans 12:2. ரோமர் 12:2. Can someone read that please? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Romans 12:2. ரோமர் 12:2 talks about Paul wrote Romans. Paul எழுதின ரோமர் சுவிசேஷம். And in this exact verse, let me tell you what Paul is trying to convey in Romans 12:2. இந்த ரோமர் 12:2 வசனத்திலே பவுல் எதை குறித்து கூறுகிறார் என்பதை குறித்து நான் கூறுகிறேன். He does not want us to be in the likes of this world. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். The addiction, இந்த உலகத்திற்கான அடிமைத்தனம், haziness, மாயமான காரியங்கள், and different things that cultivate our minds and emotions. நம்முடைய சிந்தையையும் நம்முடைய உணர்ச்சிகளையும் மாற்றுகிறதான காரியங்கள். So Paul tells us to renew our minds. ஆகவே பவுல் கூறுகிறார் நம்முடைய மனது மாற்றப்பட வேண்டும் என்று. Because renewing minds, புதுப்பிக்கப்பட வேண்டும். no, renewing minds, renewed minds.
புதுப்பிக்கப்பட்ட சிந்தை என்ன என்றால் are living sacrifices of God. நாம் தேவனுக்கு ஜீவ பலியாக இருக்கிறோம். My dear people, when the mind is renewed, நம்முடைய சிந்தை புதுப்பிக்கப்படும் பொழுது we renew our relationship with God. நாம் தேவனிடத்தில் கொண்டிருக்கிற நம்முடைய தொடர்பை புதுப்பித்துக் கொள்வோம். How much ever money you give them, எவ்வளவு அதிகமான பணத்தை நீங்கள் கொடுத்தாலும், when you change your heart and your mind, உங்களுடைய இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் நீங்கள் மாற்றும் பொழுது, it is the most ultimate sacrifice that you can do. அதுதான் நீங்கள் செலுத்தும்படியான ஒரு பலியாக இருக்கிறது. So this verse talks about renewal of minds. ஆகவே இந்த வார்த்தை புதுப்பிக்கப்பட்ட சிந்தையை குறித்து கூறுகிறது. So the last and final topic, கடைசியான தலைப்பு என்னவென்றால், to finish and free self will. நாம் இந்த Finish and break self will. இந்த சுய சித்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதை உடைப்பதற்கான வழி, Waiting upon Lord's will. நாம் தேவனுடைய சித்தத்திற்காக காத்திருக்க You வேண்டும். might find it hard to believe that the Lord's will is with you. தேவனுடைய சித்தம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு சிறிது But கடினமாக in moments of adversary, in moments of pain, ஆனால் விதமான வேதனைகளான காரியங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து வரும் பொழுது, you know what Lord's will is for you. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து Let us கொள்வீர்கள். just read the last word of this topic that I'm telling. இந்த கடைசி வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிப்போம். Isaiah 40:30. ஏசாயா 40:30. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். திருப்பி படிங்கம்மா. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். Youth, வாலிபர்கள், I say this unto you. உங்களுக்கு நான் கூறுகிறேன், You have so much digital content. உங்களுக்கு அநேக டிஜிட்டலான காரியங்கள் உண்டு. It's like a yoke is on your head. It's like a yoke. Nectar is on your head. அது உங்களுக்கு உங்கள் கழுத்துக்கு மேலாக ஒரு சுமை இருப்பது போல இருக்கிறது. You don't even want to lift your heads up from the phones. உங்களுடைய அலைபேசியிலிருந்து உங்கள் தலையை தூக்குவதற்கு கூட நீங்கள் விரும்புவதில்லை. So you have become faint and weary. நீங்கள் சோர்ந்து இளைப்படைந்து இருக்கிறீர்கள். Even when I am saying this right now, some people are still using their phones. நான் இதை கூறும்போது கூட அநேகர் அவர்களுடைய தொலைபேசியை உபயோகித்துக் But கொண்டிருக்கிறீர்கள். hear me, oh beautiful people. அருமையான ஜனங்களே, இதை கேளுங்கள். You are faint and weary. நீங்கள் இளைப்படைந்து சோர்ந்திருக்கிறீர்கள். Let us read verse 31 in the same thing. Isaiah 40:31, please. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். You feel in your hearts you're tired. உங்கள் இருதயத்திலே நீங்கள் சோர்வாக உணர்வீர்கள். You feel that God can't do anything to you. உங்களுக்கு தேவன் எதையும் செய்ய முடியாது என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். But it is not the same thing. ஆனால் அது அப்படி அல்ல. Waiting upon the will of the Lord தேவனுடைய சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும். is highly vital. அதுதான் மிகவும் முக்கியமானது. See, Israel waited for 40 years. They ate manna. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் காத்திருந்தார்கள். அவர்கள் அந்த மன்னாவை உண்டார்கள். Till they could go to the land of Canaan. அவர்கள் அந்த கானான் தேசத்திற்கு செல்லும் வரைக்கும். So they could eat the fruits of their own bearing. அப்பொழுது அவர்கள் சொந்த விளைவின் பழங்களை உண்ணலாம் என்று காத்திருந்தார்கள். So they ate the manna that tasted like sand for them after a point of time. ஆகவே அந்த மன்னாவை அவர்கள் உண்டார்கள். To eat the fruits of Canaan. அந்த கானான் தேசத்தில் பழங்களை உண்ணும்படியாக. So let us wait upon the will of the Lord. ஆகவே தேவனுடைய சித்தத்திற்காக நாம் காத்திருப்போம். I'm not saying it's going to take 40 years like Israel. ஆனால் இஸ்ரவேலை போல 40 வருடங்கள் எடுக்கும் என்று நான் கூறுவதில்லை. But there will be a time in your life ஆனால் உங்களுடைய ஜீவியத்திலும் அவனமான ஒரு நேரம் இருக்கும். where the will of the Lord will hit you. தேவனுடைய சித்தமானது உங்களை ஆட்கொள்ளும். Let me finish with the final testimony. கடைசியான சாட்சியோடு நான் இந்த வார்த்தை முடிக்கிறேன். Self will and God's will. சுய சித்தம், தேவனுடைய சித்தம். Let me give you a perfect example that happened in my life. என்னுடைய ஜீவியத்தில் நடைபெற்ற ஒரு I காரியம். have a friend. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். He induced self will upon him continuously. அவனுக்குள்ளாக எப்பொழுதும் சுய சித்தத்தை உட்புகுத்தி கொண்டே இருந்தார். And when we told him, he still didn't stop it. நாங்கள் அவனுக்கு கூறின போதிலும் அவர் அதை நிறுத்துவதாக இல்லை. Now he has stage 1 lung cancer. இப்பொழுது அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருக்கிறது. Stage 1. முதல் ஸ்டேஜ். Because he was inducing self will.
ஏனென்றால் அவர் தனக்குள்ளாக சுய சித்தத்தை அவருடைய சித்தத்தை எடுத்துக்கொண்டதினால் which manifested as a physical damage. அது அவருக்கு சரீர பிரகாரமான பாதிப்பை உருவாக்கியது. Let me tell you how the God's will worked out. எவ்வளமாக தேவனுடைய சித்தம் அதில் நிறைவேறியது என்று பாருங்கள். I had 3 surgeries in my left knee. என்னுடைய இடது காலிலே எனக்கு 3 சிகிச்சைகள் இருந்தது, அறுவை சிகிச்சைகள். After the meniscus removed, after the surgeries, அந்த அறுவை சிகிச்சைகளுக்கு பின்பு the doctor told me that I can walk but I will be limping. மருத்துவர் கூறினார் என்னால் நடக்க முடியும் ஆனால் நொண்டி நடப்பேன் என்று. Yes, but that was his own self will. அது அவருடைய சுய சித்தம். God's will ஆனால் தேவனுடைய சித்தமோ brought me to a point என்னை ஒரு பகுதிக்கு அழைத்து சென்றது. of physical healing, எனக்கு சரீர பிரகாரமான விடுதலையை கொடுத்தது. that the will of God supersedes in my life. தேவனுடைய சித்தம் என்னுடைய ஜீவியத்தை ஆட்கொண்டது. So please, my beautiful people, ஆகவே எனக்கு அருமையான ஜனங்களே, break self will உங்களுடைய சுய சித்தத்தை உடைத்து விடுங்கள் and turn to the will of the Lord. தேவனுடைய சித்தத்திற்கு நேராக செல்லுங்கள். Those who heard this, இதை கேட்ட ஒவ்வொருவரும் your life will change. உங்களுடைய ஜீவியங்கள் மாற்றப்படும். Thank you for your time. நேரத்துக்கு கொடுத்ததற்கு நன்றி.